இன்றைக்கி நம்ம டீன் கிச்சனில் ஐஸ்வர்யாவுக்கு சொல்லித்தரப்போகிற டிஷ் பார்த்திங்கன்னா மட்டன் புலாவ். அந்த மட்டன் புலாவ் செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். மட்டன் புலாவு தேவையான பொருட்கள் அரிசி 1/2 கிலோ, வெங்காயம் 2 கை, பச்சை மிளகாய் 6 நம்பர், எண்ணெய் 1 குழிக்கரண்டி, உப்பு தேவையான அளவு, தேங்காய் பால் 1 கப்பு, மட்டன் 1/2 கிலோ, இஞ்சி பூண்டு அரவை 2 டீஸ்பூன், தயிர் 1 கப்பு, புதினா 1 கை, கொத்தமல்லி 1 கை, தனியாத்தூள் 2 டீஸ்பூன், பட்டை 2, லவங்கம் 2, பிரிஞ்சில் 2. இப்போ அந்த மட்டன் புலாவை நான் செய்ய போகிறதில்ல, ஐஸ்வர்யா செய்ய போகிறாங்க. அவங்க எப்படி செய்கிறாங்கன்னு நம்ம பார்ப்போம். என்ன ஊற்றுங்க ஐஸ்வர்யா? எண்ணெய் சூடாகணும். எண்ணெய் சூடான பிறகு 2 பட்டை, அதுக்கப்புறம் லவங்கம் தெரியுமா இருக்கா? இல்லை சார். ஓகே, 2 பிரிஞ்சில் எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம் இருங்க. பிரிஞ்சிலே ஆடி வச்சுங்க. இது அங்கே வச்சுருங்க. இப்போது அந்த பிரிஞ்சிலே கிள்ளி போடுங்க. எஸ், போடுங்க. சூப்பர், வெரி குட். அடுத்ததாக வெங்காயம் எடுத்துக்கோங்க. கையில் 2 கை வெங்காயம் கையால் போடுங்க. 2 கையிலையா? அப்படியே போடுங்க. 2 கையில் இப்படி இல்லை, இப்படி. இன்னொரு கை போடுங்க. சூப்பர், போதும். நல்லா வதக்குங்க. வதக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுங்க, இஞ்சி பூண்டு அரவை போடுங்க. கையில் எடுத்து போடுங்க. போதும், ஓகே. வதக்குங்க. இந்த சாதாரணமாக இந்த புலவுக்கு வந்து அதாவது காரம் வேணும் அப்படின்னா ஒன்லி பச்சை மிளகாய் தான். இப்போ நம்ம வந்து ஒரு 6 பச்சை மிளகாய் போட போகிறோம். 6 பச்சை மிளகாய் போடுங்க. மேலே வைங்க, மேலே வைங்க. அது வெரி குட். 6 பச்சை மிளகாய் எடுத்து உடச்சி போடுங்க. பார்ப்போம். ஒன்று உடச்சி. எஸ், உடச்சி போடுங்க. சூப்பர், ஓகே, குட். இன்னும் ஒன்று போட்டுங்க. ஆராய்ச்சா போட்டுருங்க. வெரி குட். இப்போ வதக்குங்க. இப்போது வெங்காயம், அதாவது பட்டை லவங்கம் பிரிஞ்சில் தாளிச்சிட்டு வெங்காயத்தை வதக்கிட்டோம். இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம். பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டுருக்கோம். வெரி குட். இப்போ என்ன பண்ணுறோம், புதினா கொத்தமல்லி போடுங்க. கையில் எடுத்து ஃபுல் கை எடுங்க பார்ப்போம். குட், போடுங்க. கொத்தமல்லி எடுங்க, கொஞ்சம் மாடுங்க. இதில் பாதி எடுங்க. வெரி குட், சூப்பர், வெரி குட். நல்லா வதக்கிங்க. நல்லா வதக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க, மட்டன் போடுங்க. தண்ணி எடுத்துகிட்டு போடுங்க. கையில் எடுத்து போடுங்க. தண்ணி எடுத்துகிட்டு போடுங்க. வெரி குட், சூப்பர். ஓகே, நல்லா வதக்குங்க. என்ன பண்ணுறீங்க, தயிர் விடுங்க. விடுங்க. இன்னும் கொஞ்சம் ரைட்டில் வாங்க. ரைட்டில் இன்னும் கொஞ்சம் போதும். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு எடுங்க, போடுங்க. இன்னும் கொஞ்சம் போடுங்க. சூப்பர். இன்னும் கொஞ்சமாக போடுங்க. கொஞ்சமாக போதும். சாதத்துக்கு சேர்த்து உப்பு போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தனியாத்தூள் எடுங்க. இப்போது சூப்பர், போடுங்க. இன்னும் கொஞ்சம் போடுங்க. இன்னும் கொஞ்சம் போதும். ஓகே, டன். மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணுங்க, கொஞ்சமாக தண்ணி விடுங்க. ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு மூடுங்க. இன்னும் கொஞ்சம் போதும். ஓகே, வெரி குட். இப்போ மூடுங்க பார்ப்போம். மூடி வேக வச்சிடலாம். இந்த பக்கம் நேராக வச்சுட்டு மூடினா தான் மூடுவோம். ஐஸ்வர்யா சூப்பராக செஞ்சிட்ருக்காங்க. அது ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக செய்கிறாங்க. அந்த அழகாக நீங்கள் இன்க்ரீடியன்ஸ் அந்த சொல்லி எப்படி செய்கிறதுன்னு நல்லா சொல்லியிருக்காங்க. இப்போது நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி
அதுக்கப்புறம் ரைஸ் சேர்த்து தேங்காய் பால் சேர்க்கலாம். ஸோ 5 நிமிஷம் 5 விசில் வந்தாச்சு. 5 நிமிஷம் சிம்மில் வச்சாச்சு. இப்போ மட்டன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 75% குக் ஆகிருக்கும். இன்னும் 25% நம்ம வந்து ரைஸ் போட்டு குக் பண்ண போகிறோம். இந்த ஸ்டீம் ரிலீஸ் பண்ணிக்கோங்கம்மா. அதை எடுத்து போயிட்டு அப்படியே சிங்குக்கு எடுத்து போங்க. பாத்திரம் மேலே தண்ணி விடுங்க, நல்லா விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீம் அடங்குது. ஆக்சுவலாக சாதாரணமாக வந்து இந்த ப்ரெஷர் வந்து நீக்கக்கூடாது. நீக்கிட்டிங்கன்னா சமயத்தில் குக்கர் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நீக்கக்கூடாது. போதும், வாங்க வாங்க வைங்க. இப்போது மூலமாக அதை ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணுங்கள். வெயிட் எடுத்துங்க, வெயிட் எடுத்துங்க ஒன்றாக ஓரமாக வச்சுக்கோங்க. அதை வைங்க, அப்படியே வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணுங்கள். இப்போது ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, குட். என்ன பண்ணுங்க, ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெரி குட். என்ன பண்ணுறீங்க? சூப்பர், ரொம்ப நல்லா வந்துருக்கு. என்ன பண்ணுறீங்க? ரைஸ் ஆட் பண்ணுங்கள். தண்ணி எடுத்துகிட்டு ரைஸ் ஆட் பண்ணுங்கள். வாவ், குட் கேர்ள். ஓகே, வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க? உப்பு போட்டிங்களே? ஓகே. என்ன பண்ணுறீங்க? தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் ஊற்றுங்க. அப்படியே ஊற்றுங்க. தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றுங்க. தண்ணி இதில் இதே கப்பில் ஒரு முக்கால் கப் தண்ணி எடுங்க. ஊற்றுன தேங்காய் பால் ஊற்றுன கப்பில் எடுங்க. ஃபுல்லாக எடுங்க. முக்கால் கப்பு. இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்க. போதும். சூப்பரா, வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபைன். ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்க? கொஞ்சம் புதினா எடுத்து போடுங்க. கொஞ்சம் கொத்தமல்லி போடுங்க. சூப்பர், போதும். ஓகே, இப்போ குக்கரை மூடி எடுங்க. போட்டு மூடிக்கோங்க. நல்லா மூடுங்க. நான் சொன்ன மாதிரி முள்ளை எடுத்துவாங்க. மேலே வைங்க. அது மேலே குக்கர் பாருங்கள். அது சீட்டாக தான் பாருங்கள். ஃபஸ்ட்டு சீட்டாக தான் பாருங்கள். சீட்டுக்கு பாயிண்ட் பாருங்கள். போட்டு இது ப்ரெஸ் பண்ணி எந்த இடத்துல அமுக்குதோ அதை உட்காருதோ அந்த இடத்துல வெயிட்டு போடுங்க. சாதாரணமாக நம்ம என்ன பண்ணுறோம், வீட்டில் ஒரு ஹரிபெரியில் என்ன பண்ணுறோம், அது எல்லாம் போடும்போது வெயிட்டும் போட்டிருக்கோம். எல்லாம் போட்டு இந்த குக்கர் மூடியை போட்டு அப்படியே வெயிட் பண்ணுறோம். ஆக்சுவலாக இப்போ பாருங்கள், இந்த ஸ்டீம் வருது இல்லையா, இந்த ஸ்டீம் வரும்போது வெயிட் போடணும். இதிலிருந்து கரெக்டாக எக்ஸாக்டாக 3 விசில் 5 நிமிஷம் சிம்மில் அந்த புலவு அருமையாக வெந்துடும். இந்த அரிசி வேகணும் இல்லையா, பாஸ்மதி அரிசிக்கு ஆக்சுவலாக 3 விசில் 5 நிமிஷம் சிம்மில் விட்டிங்கன்னா சூப்பரான ஒரு மட்டன் புலாவ். 3 விசில் ஆகிடுச்சு. அது ஆல்மோஸ்ட் 3 நிமிஷம் முடிஞ்சு. இன்னும் 2 நிமிஷத்தில் அருமையான ஒரு மட்டன் புலாவ். அப்படியே சாப்பிட்டாலும் சரி, இல்லை பச்சடியோட சாப்பிட்டாலும் சரி, நம்ம சொன்ன மாதிரி ஒரு நல்ல மட்டன் தொக்கு சாப்ஸோட, கறி குழம்போட, கறி குருமாவோட சாப்பிடும்போது இந்த மட்டன் புலாவ் கலகலாக இருக்கும். மெயினாக முட்டை வறுவலோடு சாப்பிடும்போது மட்டன் புலாவுக்கும் முட்டை வறுவலுக்கும் ஒரு அருமையான காம்பினேஷன். வெயிட் எடுங்க, எடுத்துங்க. குட், வெரி குட். வாட் இஸ் திஸ் கால்டு, ஐஸ்வர்யா? நீங்கள் என்ன டிஷ் பண்ணுறீங்க இப்போ? மட்டன் புலாவ். மட்டன் புலாவ். வெரி குட். ஓகே, சைடில் மிக்ஸ் பண்ணுங்கள். வாவ், வெரி குட். தட்ஸ் இட். நான் அதே சைடு, எல்லா சைட்லையும் பின்னாடி பாருங்க. அது விட்டுறக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மேலே சூப்பர். அழுத்தாதுங்க. வெரி இம்பார்ட்டன்ட் திங் வந்து நான் சொல்ல விரும்புகிறது, சாதாரணமாக நம்ம வீட்டில் மட்டன் பிரியாணி பண்ணுறோம், வெஜிடபிள் பிரியாணி பண்ணுறோம், புலாவ் ஐட்டம் பண்ணுறோம். நல்லா வருது, சூப்பராக இது மாதிரி புலன்னு வந்துடுது. இதே டைமில் பரிமாறும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி குழம்புன்னு ஆகிடுது. அது காரணம், நீங்கள் குக்கர்லேருந்து எடுத்து ஹாட் பேக்கில் போடுறீங்க, ஹாட் பாக்ஸில் போடுறீங்க. அதில் போட்டு உடனே என்ன பண்ணுறீங்க, மூடிடுங்க. அது மூடியாச்சு அப்படின்னா இந்த சூடு என்ன பண்ணும், அது மேல் தட்டில் போட்டு தண்ணியாக வந்து திருப்பி வந்து அந்த ரைஸ்லேயே விழுவும். அப்படின்னா விழுன்னா ஒரு மாதிரி கூழ் மாதிரி ஆகிடும். தயவுசெய்து குக்கர்லேருந்து எடுத்து ஹாட் பேக்கில் போட்டிங்க அப்படின்னா மூடக்கூடாது. கொஞ்சமாக கேப் விட்டுருக்கணும். இது மேலே கொஞ்சம் புதினா போட்டுக்கணும். நிஜமாகவே ஐஸ்வர்யா ஒரு கலக்கிருக்கீங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு. சூப்பரான ஒரு மட்டன் புலாவ். வாட் அ ஸ்மெல். 1/2 கிலோவுக்கு 1/2 கிலோ ரைஸ் போட்டிருக்கோம். ஐஸ்வர்யா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஐஸ்வர்யா கண்டிப்பாக வாங்க.